வெல்கம்ஸ் டு லதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ரசம். நண்டு ரசத்துக்கு 2 பெரிய பழமாக எடுத்து தக்காளியை நம்ம கட் பண்ணி பெசரி வச்சுருக்கோம். 4-5 பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இப்போது நம்ம நண்டு ரசத்துக்கு நண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கோம். அம்மியில் வச்சு நச்சு வச்சுருக்கோம். இது நண்டு கால், இதெல்லாம் கால் பார்த்துக்கிங்களா. ரசத்துக்கு நம்ம நச்சு வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கோம், அதை எடுத்து இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் எடுத்து இந்த நச்சு வச்சுருக்க நண்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் நம்ம எவ்வளோ ரசம் தேவையோ அந்த நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ எங்களோட தேவைக்கேற்ப நாங்கள் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ரசம் நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க நண்டு ரசத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதோட ஒரு கொட்டை புளி ஊற வச்சுருக்கோம், அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். புளியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் தாளித்து ஊற்ற வேண்டியதுதான். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ரசம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதான். எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணியாச்சு. இப்போ ரசத்தில் இதை ஊற்றிக்கிட்டோம். அவ்வளோதான், நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிடுச்சு. நண்டு ரசம் அவ்வளவு நல்லது. மழை காலத்துக்கு நல்ல சளி, இப்போ ஜுரம் சளி இது மாதிரி பிடிக்கிறதுக்கு நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்களா எல்லாம் சரியாயிடும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட இது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.